முதலாவதாக முருகப்பெருமான் அவர்களுக்கு இப்பொழுது மாப்பிள்ளை குளத்தில் இருக்கிறார். இப்பொழுது அபிஷேகமும் பால் எடுத்துட்டு பால் குடிச்சிருக்கேன். தாமதமாக வந்துச்சுன்னா பால் அபிஷேகம் பண்ண முடியாது. இப்பொழுது முருகப்பெருமானுக்கு என்ன செய்தார்? முதலாவதாக முருகப்பெருமானுக்கு என்ன தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களில் ஒன்று அபிஷேகம். சஷ்டி வாத்தியம் சொல்லும் போது வாசிங்க. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் என்னென்ன பலன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். வாத்தியம் போது நீங்க வாத்தியம் ரெடியா இருக்கு. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களில் ஒன்று அபிஷேகம். சஷ்டி அபிஷேகம், வளர்பிறை தேய்பிறை சஷ்டி அபிஷேகம், கிருத்திகை நட்சத்திரம் அபிஷேகம், விசாக நட்சத்திரம் அபிஷேகம். முருகப்பெருமானுக்கு பிடித்தது அபிஷேகம். முருகனுக்குரிய அபிஷேக பொருட்களும் அவற்றின் பலன்களும் இப்போ ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும் போது அதோட பலன் வந்து சொல்லிடுறோம். ஓம் உமையாள் மகனே போற்றி.
ஓம் கந்தா போற்றி. ஓம் கடம்பா போற்றி. ஓம் கதிரேலா போற்றி. ஓம் கபால குமரா போற்றி. ஓம் குமரா போற்றி. ஓம் குருவே போற்றி. ஓம் குகா போற்றி. ஓம் குணாநிதியே போற்றி. ஓம் குமர குருவே போற்றி. ஓம் கந்தவேலா போற்றி. ஓம் கார்த்திகேயா போற்றி. ஓம் சக்தி வேலா போற்றி. ஓம் சரவண பவா போற்றி. ஓம் சுப்பிரமணியனே போற்றி. ஓம் செந்தில் ஆண்டவா போற்றி. ஓம் சிவகுமாரா போற்றி. ஓம் சூரபத்ரனை வென்றவா போற்றி. ஓம் சிவபெருமானின் புதல்வனே போற்றி. ஓம் சிவசக்தி பாலனே போற்றி. ஓம் சிவானந்தா போற்றி. ஓம் சிங்காரவேலா போற்றி. ஓம் சீர்மிகு வேலவா போற்றி. ஓம் சித்தி வேலா போற்றி. ஓம் சுப்பிரமணிய சுவாமியே போற்றி. ஓம் சுப்பிரமணிய சுவாமியே போற்றி. ஓம் தெய்வானை மணாலா போற்றி. ஓம் வள்ளி மணாலா போற்றி. ஓம் தெய்வீக வடிவா போற்றி. ஓம் திருச்செந்தூர் ஆண்டவா போற்றி. ஓம் திருப்பரங்குன்றம் ஆண்டவா போற்றி. ஓம் திருத்தணிகை வாழ்வா போற்றி. ஓம் திருவினாவன்குடி இறைவா போற்றி. அதாப்பா எங்கனே உள்ள ஹவுஸ்ஃபுல்லு இதோ கத்திருக்கிறானே காது கேட்கலையா அதுதான் சொல்லுறியா பால் அபிஷேகம் செய்வதனால் குடும்பத்தில் விருத்தி, குல விருத்தி, சகல சௌபாகியங்களும் கிட்டும். இந்த அபிஷேகத்தை நம்ம பார்க்கறதுனால நம்மளுக்கு சகல சௌபாகியமும் கிட்டும். பால் அபிஷேகம் செய்வதால் குடும்ப விருத்தி, குல விருத்தி, சகல சௌபாகியங்களும் கிட்டும்.
கங்கணம் கட்டியிருக்கிறவங்க சட்டு மணியை கட்டிட்டு பாலாபிஷேகம் செய்ய விரும்புவங்க வரலாம். கங்கணம் கட்டியிருக்கிறவங்க பாலாபிஷேகம் செய்ய விரும்பினால் பனியன் சட்டை கட்டிட்டு உள்ள வரலாம். இந்த கமலம் கட்டினவங்க சட்டை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள அவங்க பாலாபிஷேகம் பண்ணுவீங்க. உள்ள போனா ஒரு வேத்து ஊத்தும். நாள் குடிக்கிறீங்களா? சத்தம் வரலங்க, சவுண்ட் வரல, கத்தல. நான் ஏதாவது பால் இருக்குன்னா பால் ஏதாவது இருக்குங்களா? பால் ஏதாவது இருக்குங்களா? பால் தயிர் இருந்தால் கொடுத்துருங்க. அதிலே தயிர் கிடையாது. பால் யாருன்னா வந்து ஒருத்தர் எடுத்து அந்த கையில இல்லை உள்ள போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. யாருன்னா பால் மறந்து எடுத்து வச்சு பால் இருக்காங்க, பால் இருக்காங்களா? நான் நீ சத்தம் போங்க, சத்தம் பழனி ஆண்டவனுக்கு, திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு, திருத்தணி ஆண்டவனுக்கு, சாமிமலை முருகனுக்கு, மருதமலை முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, வேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, கருணனுக்கு, கடம்பனுக்கு, வேல் பாசி படர்ந்த மலர் முருகையா, பங்குனி தேரோடு மலர் முருகையா, பாசி படர்ந்த மலர் முருகையா, பங்குனி தேரோடு மலர் முருகையா, ஊசி படர்ந்த மலர் முருகையா, ஊற்றாட்டம் காய்க்கும் மலர் முருகையா, ஊசி படர்ந்த மலர் முருகையா, ஊற்றாட்டம்
இப்பொழுது எல்லாரோடையுமே வந்து பாலாபிஷேகம் செய்ய முடியாது. அங்கனம் கட்டிருக்கிறவங்க சுவாமிக்காக இருக்கிறவங்க மட்டும்தான் பாலாபிஷேகம் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க எங்க மனசுல ஒரு ஏக்கம் இருக்கும், நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பால் கூட எடுத்துட்டு வரேன். உங்க மனசார நினைச்சிட்டு நீங்க தொட்டு கும்பிட்டு அந்த பால் அபிஷேகம் பண்ணி நீங்க எல்லாரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ற மாதிரி. ஏன்னா ஒரு சிலர் கஷ்டப்படுவாங்க, ஐயோ நம்மளால செய்ய முடியலன்ட்டு. உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப நான் ஒவ்வொருத்தருக்கா வரேன். பால் கொடுத்த தொடாதீங்க, அப்படியே நமஸ்காரம் பண்ணீங்க. உங்களுடைய வேண்டுதலை மனசுல வச்சுட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணீங்க. எல்லாம் அனுசரிச்சுங்க. தம்பி வாங்க. வேலெடுத்து கச்சை கட்டி முருகனையா தயிர் அபிஷேகத்தோட பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்க எல்லாம் இந்த தயிர் அபிஷேகம் செய்யறத பார்த்தா கண்டிப்பா அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள முருக கடவுளே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறக்கும். சொல்லுங்க.
தயிர் அபிஷேகத்தோட பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிட்டும். தயிர் அபிஷேகம் செய்யறத பாத்தீங்கன்னா அடுத்த பங்குனி உத்திரத்துல அந்த முருகரையே வந்து உங்களுக்கு குழந்தையா பிறப்பாரு. ஓம் மயில் வாகனனே போற்றி, வாகனனே போற்றி, ஓம் மலையாண்டி முருகா, ஓம் மலையாண்டி முருகா போற்றி, ஓம் மகாவீரா போற்றி, ஓம் மகாவீரா போற்றி, ஓம் மங்கள முருகா போற்றி, ஓம் மங்கள முருகா போற்றி, ஓம் முத்துக்குமரா போற்றி, ஓம் முத்துக்குமரா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் யோகானந்தா போற்றி, ஓம் யோகானந்தா போற்றி, ஓம் ரகசிய வேலவா போற்றி, ஓம் ரகசிய வேலவா போற்றி, ஓம் கருணை வேலா போற்றி, ஓம் கருணை வேலா போற்றி, ஓம் நல்வேலா போற்றி, ஓம் நல்வேலா போற்றி, வஜ்ரவேலா, ஓம் வஜ்ரவேலா போற்றி, ஓம் ஜெயவேலா போற்றி, ஓம் ஜெயவேலா போற்றி, ஓம் தண்டாயுதபாணியே போற்றி, ஓம் தண்டாயுதபாணியே போற்றி, ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி, ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி, ஓம் துணை நிற்பவனே போற்றி, ஓம் துணை நிற்பவனே போற்றி,
போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஆவின் குடியே போற்றி ஓம் ஆவினன் குடியே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் முகனே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குன்றில் அமர்ந்தவனே போற்றி ஓம் குன்றில் அமர்ந்தவனே போற்றி ஓம் சஷ்டி நாயகனே போற்றி ஓம் சஷ்டி நாயகனே போற்றி ஓம் கார்த்திகை பெண்டிர் பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை பெண்ணின் பிரியனே போற்றி ஓம் சரவண பவனே போற்றி ஓம் சரவண பகவானே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சிக்கல்பதியே போற்றி ஓம் சிக்கல்பதியே போற்றி ஓம் விபூதி பிரியனே போற்றி ஓம் விபூதி பிரியனே போற்றி சாமிநாதா லெமன் அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யம பயம் நீங்கும். சாமிநாதா தண்ணி மேல காலை அடிச்சு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க கோயிலாண்ட. எலுமிச்சை பழ அபிஷேகம். எல்லாரும் கவனிங்க. எலுமிச்சை பழ அபிஷேகம் யம பயம் நீக்கும். ஃபுல்லா பண்ணிட்டு டைம் ஃபுல் பண்ணிட்டு பண்ணவே லெமன் அபிஷேகம் யம பயம் நீக்கும். எலுமிச்சை பழ அபிஷேகம் யம பயம் நீக்கும். எலுமிச்சை பழத்தால அபிஷேகம் செஞ்சு எலுமிச்சை பழத்தால அபிஷேகம் செய்யறதுனால நம்மளுக்கு இருக்கிற பயம் நீங்கிடும். யம பயம் நீங்கும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெள்ளி தெய்வானை முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, பழனி முருகனுக்கு, அழகர்மலை முருகனுக்கு, எட்டிப்பட்டி முருகனுக்கு, உன்னை கடவுள் என்பதா, உன்னை கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் நன்மை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள்
தண்ணியில மேல டேங்க்ல சாயந்தரம் ஏக்கலையா சீக்கிரமா வாங்க கோயிலாண்ட வேற அப்படியே நிற்குது. சந்தன அபிஷேகம் பார்த்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். சாமிக்கு வைத்த பன்னீர் சந்தனம் இது எல்லாமே சுவாமியுடைய பாதத்தில் சந்தனம் அதை எடுத்து அந்த நெத்தியில் வச்சுங்க. அதை வந்து அதை எடுத்து கொஞ்சமா எடுத்து நெத்தியில் இட்டுங்க. உள்ள வாங்க. உள்ள போயிட்டான் இல்ல அப்படியே அந்த குன்னே தூரு ஊத காத்து எட்டி பட்டு ஊத காத்து பார்த்து சுப்பையா சத்தியம்மா கோயில் கொண்ட சுப்பையா குன்னே தூரு ஊத காத்து எட்டி பட்டு ஊத காத்து சத்தியம்மா கோயில் கொண்ட சுப்பையா மஞ்சள் அபிஷேகம் நடக்குது. மஞ்சள் அபிஷேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் மஞ்சள் அபிஷேகம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெட்டி முருகனுக்கு, குன்னத்தூர் முருகனுக்கு, கீழேட்டிப்பட்டி முருகனுக்கு, ஹரோஹரா, 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 வள்ளி தெய்வானை முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு,
அடுத்து குங்கும அபிஷேகம். குங்கும அபிஷேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல விருத்தி, குடும்பத்தில் சந்தோஷம். நம்மளோட குலம் விருத்தியாகும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். குங்கும அபிஷேகம். அடுத்த அபிஷேகம் பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்த அபிஷேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோய்கள் விலகி ஆரோக்கியம் பெறும். பஞ்சாமிர்த அபிஷேகம் நோய்கள் விலகி ஆரோக்கியம் பிறக்கும். பஞ்சாமிர்த அபிஷேகம். பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாக படிச்சா செல்வமும் பெறும். வெளியில யாருக்கையாச்சும் பஞ்சாமிர்தம் வச்சிருந்தா அபிஷேகம் பஞ்சாமிர்தம் யாராவது வச்சிருந்தா அபிஷேகம்.
பேர் வர சொல்லு. அன்னைக்கு போய் பார்த்து வர சொல்லு. தக்கற ஒரு பாட அப்படியே வாடா. அப்படியே வா. ஏய். அப்படியே வாடா தண்ணி. சந்தோஷ். அப்படியே வா, அப்படியே வா. அப்படியே வா. சரி அப்படியே கொடுங்க வா. ஏய், வலி விட்டு கரியா. देख ले पूरा वैल्यू तो कर वैल्यू तो सामी से वाला पूरा अपनी जगह पे कुन्ने काते एटी पटे ओपन कोई पटे सुवैया एटी पटी बुलगे देनिया कुन्ने तोरू தேன் அபிஷேகம் கடன் தீரும் நெய் அபிஷேகம் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் தேன் அபிஷேகம் பாத்தீங்கன்னா கடன்ல இருந்து தீர்வு கிடைக்கும் நெய் அபிஷேகம் பாத்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் திருவடியில் தவம் இருக்கும்
அபிஷேகம் பார்த்தீங்கன்னா மனதில் அமைதியும் குடும்பத்தில் நிம்மதியையும் தரும் இளநீர் அபிஷேகம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கடம்பவேல் முருகனுக்கு, குகனுக்கு, குருவுக்கு, குமரனுக்கு, கார்த்திகேயனுக்கு, சரவண பவனுக்கு, சுப்பிரமணியனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, சிவசக்தி பாலனுக்கு, சிங்கார வேலனுக்கு, சுப்பிரமணியனுக்கு, அப்ப இது முடிஞ்சு ஹோமம் முடிஞ்சு அரோகரா. துயரங்களை போப்பவனே அரோகரா. துன்ப நிவாரணியே அரோகரா.
இப்பொழுது சொர்ணாபிஷேகம். சொர்ணாபிஷேகம் அப்படின்னா தங்கத்தால் வந்து அபிஷேகம் பண்றது. மிக மிக ரொம்ப சிறப்பு வாய்ந்த அபிஷேகம் வாங்குறது. தங்கம் செயின், 2 செயின் கொடுக்கும். எல்லாரும் செயின் கொடுத்தீங்கன்னா எங்க கண்டுபிடிச்சாங்க தங்க செயின் கொடுக்குறது அந்த கொடுங்க. சுவாமி வேலை போடுறதுக்கு கொடுக்குற விருப்பம் உள்ளவர்கள் கொடுக்கலாம். மணி அது போதும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் லேட்டாக தான் போகிறோம்.